Hey guys, welcome back to our channel Data Coaching. உங்களோட மைண்ட்ல AI வந்ததுக்கு அப்புறமா டேட்டா அனாலிஸ்ட் ஜாப் போயிடுச்சா இல்ல அப்படின்னா it is a best time to become a data analyst இல்ல can you really become a data analyst in just 90 days இந்த மாதிரியான questions எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோல அதை நம்ம பிரேக் பண்ணி ட்ரூத் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இங்க மெஜாரிட்டி பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ரேண்டமா கோர்ஸ் வாங்குறாங்க, 10 டூல்ஸ் வந்து லேர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. யூடியூப்ல ஓவர்லோட் இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? கன்ஃபியூஷன். எந்த ஸ்கில்லையுமே அவங்க மாஸ்டர் பண்றது கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு ஜாபும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ ஒரு பிக்கஸ்ட் ஃபியர் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது என்ன அப்படின்னா ஏஐ வந்துடுச்சு, ஜாப் கிடையாது. ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஏஐ உங்களோட ஜாபை எடுத்துக்கவே கிடையாது. யாரெல்லாம் லோ ஸ்கில் அனாலிஸ்டா இருக்காங்களோ அவங்கள தான் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. ஒரு பேசிக்கான டேஷ்போர்ட் கிரியேட் பண்ற அனாலிஸ்ட் ரீப்ளேஸ் ஆயிடுறாங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்மார்ட் அனாலிஸ்ட் அப்படின்றது ஏஐ பிளஸ் டேட்டா யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு அனாலிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டிமாண்ட் அதிகமா தான் இருக்கு. So here the problem is not AI, the problem is you and you are learning outdated way. That is a main problem. So இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸல் பிளஸ் சார்ட்ஸ் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா SQL தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஏஐ யூசேஜ் இருக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபாஸ்டா அனாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க, ஆட்டோமேட்டட் இன்சைட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியவங்க, பிசினஸ் திங்கிங் இருக்கவங்க தான் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதுக்கு நீங்க அடாப்ட் ஆகல அப்படின்னா ஷியோர்லி யூ வில் பி ரீப்ளேஸ்ட். இஃப் யூ அடாப்ட் திஸ் யூ வில் கெட் பெய்ட் மோர். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஓகே மேம் இதுதான் ப்ராப்ளம், அப்ப இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ ரியல் 90-day ரோட் மேப். இது தியரி கிடையாது, இட்ஸ் நாட் அ மோட்டிவேஷன், எக்ஸிகியூஷன் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க 30 days நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை பில்ட் பண்ணணும். ஸோ இந்த 30 daysல யூ ஹேவ் டு லேர்ன் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுல மீன், மீடியன், அவுட்லேயர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணணும். தென் யூ ஹேவ் டு லேர்ன் எக்ஸல்ல டேட்டா கிளீனிங் எப்படி பண்றது, பிவட் டேபிள்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தேர்ட் ஒன் SQL. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். SQL அப்படின்றதா உங்களுடைய ஜாப்ல இருக்கக்கூடிய நம்பர் 1 ஸ்கில். ஸோ வித்வுட் SQL உங்களுக்கு இன்டர்வியூவே வரவே வராது. ஸோ இந்த பேசிக் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு with this AI integrated ஓட எப்படி பண்றது அப்படின்றதையும் லேர்ன் பண்ணணும். ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் AI. ChatGPT யூஸ் பண்ணி எப்படி SQL queries எழுதுறது, டேட்டா கிளீனிங் ஐடியாஸ் என்ன, எப்படி ஃபாஸ்டா லேர்ன் பண்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டேட்டா செட்டை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்றத நீங்க ChatGPT கிட்ட கேட்கலாம். அது உங்களுக்கு இன்ஸ்டன்டான சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ இங்க உங்களோட கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா லேர்ன் ஃபாஸ்டர் யூசிங் AI. எதையுமே பிளைண்டாவும் டிபெண்ட் பண்ணாதீங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் ஃபேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தட் இஸ் 31ல இருந்து 60 days வரைக்கும் டூல்ஸ்க்கு மூவ் ஆகுங்க. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் பவர் BI இல்லனா டேப்லே. ரெண்டுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுங்க. பைத்தான் சூஸ் பண்ணுங்க. ஒன்லி பாண்டாஸ் மட்டும் நீங்க இனிஷியல் டேஸ்ல லேர்ன் பண்ணா போதும். இங்க இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. ஒரு டூல் எடுத்து அதை டீப்பா லேர்ன் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க AI ப்ரோவா யூஸ் பண்ண கத்துக்கணும். லைக் என்ன மாதிரி நீங்க அதுகிட்ட கேட்கலாம், கிவ் இன்சைட் ஃப்ரம் திஸ் டேட்டா செட் அப்படின்னு கேட்கலாம். வாட் business problem can I solve using this data set னு கேட்கலாம். ரைட் பைத்தான் கோட் ஃபார் அனாலிசிஸ் னு கேட்கலாம். பட் ஆனா ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, எதையும் பிளைண்டா காப்பி பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாடிஃபை பண்ற இடத்துல தான் ஹியூமனோட நீட் நிறைய இருக்கு. ஏஐயால அதை கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் இங்க பண்ணக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா டுட்டோரியல் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டுட்டோரியல் அடிக்ஷன் மாதிரி சொல்லலாம். பட் அதை பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங் SQL ப்ராப்ளம்ஸ் டெய்லி சால்வ் பண்ண பாருங்க. சின்ன சின்ன டேட்டா செட் எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணுங்க. பிகாஸ் வாட்ச் பண்றதுனால எதையுமே உங்களால லேர்ன் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டூ இட், தென் ஒன்லி யுவர் ஸ்கில் வில் கெட் டெவலப்ட். தேர்ட் ஃபேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இட் இஸ் அ கேம் சேஞ்சர் ஃபேஸ்னு சொல்லலாம். 2ல இருந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். லைக் எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் அனாலிசிஸ், கஸ்டமர் சர்ன், ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ், FMCG ப்ராடக்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்லயுமே என்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசினஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்றது இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் டேட்டா கிளீனிங் பத்தி இருக்கணும். தேர்ட் ஒன் அனாலிசிஸ். இதுக்கு நீங்க SQL பைத்தானோ யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் டேஷ்போர்ட் இருக்கணும். ஃபிஃப்த் ஒன் இன்சைட் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இதுல நிறைய பேர் இந்த ஃபோர்த் ஸ்டெப் டேஷ்போர்டோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியாது. பிகாஸ் டேஷ்போர்டு யாராலையும் கிரியேட் பண்ண முடியும், ஈவன் டூல்ஸால கூட பண்ண முடியும். பட் இன்சைட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டேட்டா அனாலிஸ்டால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நீங்க AI யூஸ்
பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்னைக்கு ஏஐ இருக்கக்கூடிய டேட்டா அனாலிசிஸ் தான் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் ஜென்ரேட் இன்சைட் சம்மரி, யூ கேன் கிரியேட் டேஷ்போர்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ், யூ கேன் ஆட்டோமேட் த ரிப்போர்ட். ஸோ பிகாஸ் கம்பெனிஸ் எதை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா, they are moving towards the conversational analytics, that is AI plus dashboard. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, user will ask a question, AI give answer from the data. So இதை நீங்க learn பண்ணீங்க அப்படின்னா surely you will stand out immediately. So இங்க people make பண்ணக்கூடிய biggest problem என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். people thinks skills இருந்தது அப்படின்னா நமக்கு job கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா skills plus visibilityயும் உங்களுக்கு வேணும். நீங்க skills இருந்து விசிபிளா இல்லை அப்படின்னா உங்களுக்கு job கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களோட விசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஃப்ரம் த டே ஒன், இன்னைக்கு தான் இப்போ நாளையிலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து லிங்க்டின் ஆப்டிமைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க அப்படின்றத ஒரு நாளும் போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. உங்களோட ப்ராஜெக்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் எதுக்காக இதை நான் பண்ண சொல்லுன்னா, ரெக்ரூட்டர்ஸா வந்து உங்களை தேட மாட்டாங்க. யூ மஸ்ட் ஷோ யுவர் செல்ஃப். ஸோ அதனால ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, என்கிட்ட 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல பர்சன் ஏ அப்படின்றவங்களுக்கு வந்து 10 டூல்ஸ் தெரியும், அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்ல, ஏஐ நாலேஜ் இல்ல. பட் ஆனா ஒரு பர்சன் பி வந்து அவங்க ஸ்ட்ராங்கான எஸ்கியூஎல் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்றாங்க, லிங்க்டின்ல ஆக்டிவா இருக்காங்க. அப்படிலாம் பார்த்தா யாருக்கு ஜாப் கிடைக்கும்? ப்ராபபிலி பர்சன் பிக்கு தான் வந்து ஜாப் கிடைக்கும். தட் இஸ் வாட் டுடேஸ் மார்க்கெட் ரியாலிட்டி. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏஐ இஸ் நாட் ரீப்ளேசிங் டேட்டா அனாலிஸ்ட், பட் ஏஐ அனலிஸ்ட் who don't use AI will be replaced. So உங்களோட கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, see you should not compete with AI. அது உங்களோட கோல் கிடையாது. You have to work with AI. அதை உங்களோட பார்ட்னர் ஆக்கிக்கோங்க, உங்களோட ஒர்க்கை ஸ்மார்ட்டா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 90 டேஸ்ல டேட்டா அனாலிஸ்ட் ஆக முடியுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு கிளியரான ஆன்சர் கிடைச்சிருக்கும். The answer is yes, but only if you follow the right roadmap, right practice, AI usage, then at last consistency is very important. Actually இது ரொம்ப ஈஸி கிடையாது and it is very simple, பட் நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களால இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் இது ரிலேட்டடா வேணும் அப்படின்னா கமெண்ட்ல டேட்டான்னு கொடுங்க. கம்ப்ளீட் ரோட் மேப், இல்லைனா ப்ராஜெக்ட் பத்தி, இல்லைனா எப்படி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நீங்க டேட்டா அனாலிஸ்ட் ஜாப் எடுக்கிறது, எப்படி ஜாப் சர்ச் பண்றது அப்படின்ற விஷயங்கள் நிறைய நான் அப்கமிங் வீடியோஸ்ல கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.